ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அறுசுவை கிச்சன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான ஒரு சாலட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீமி கிரேப் சாலட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப வெயிட் லாஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சாலட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் இந்த சாலட் செய்கிறதுக்கு மயோனைஸ் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். அந்த மயோனைஸ் வந்து நல்லா க்ரீமி ஆகும். அதளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா மயோனைஸ் வந்து கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா க்ரீமியாக இருக்குது, க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம சாலட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து சீட்லெஸ் கிரேப்ஸ் தான், பிளாக் கலர் கிரேப்ஸ். அதை வந்து 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கிரேப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு நறுக்கின ஆப்பிள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமி மயோனைஸை வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவர், உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் சாலட்டில். இந்த சாலட்டில் வந்து வால்நட்டு தான் கட் பண்ணி சேர்ப்பாங்க. எங்கிட்ட வால்நட் இல்லை, அதனால் வந்து நான் பாதாமை வந்து பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து வால்நட் உங்ககிட்ட இருந்ததுன்னா வால்நட் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாதாம், பிஸ்தா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான க்ரீமி சாலட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான சாலட் ரெசிபி. நீங்கள் வெயிட் லாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி சாலட் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதோட இனிப்பு, இதோட புளிப்பு சுவை, இனிப்பு சுவை, உப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு ஃப்ரூட்ஸோட ஸ்வீட் ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.